December 1st அன்னைக்கு நான் பேசுனது ஆன ஒர்க் ஷாப் பேசஸ். இங்கே நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசலான்னு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் மைண்ட் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிற ஒரு நல்ல தருணத்தில் கரும்புகளை பேண்ட் கரும்புகளை சட்டையை போட்டு ஒரு சைட்டா வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மைண்ட் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்து இந்த காலேஜில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருவேளை நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்கள் தலை இருக்குது. நான் பேசுறது நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது? I would like to ask you some questions. நான் இங்கே என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது வந்து டாக்டர் மாலதி மேடம் சொன்னாங்க. நான் இங்கே பேச போகிறது அப்படிங்கிறது உங்களை பற்றி. நான் இப்போ 5 சாய்ஸஸ் சொல்றேன். இந்த 5 சாய்ஸஸ்ல உங்க லைஃபுக்கு எது ரொம்ப அவசியமா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சாய்ஸ் நம்பர் 1, ஃபன் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு யங்ஸ்டருடைய மூளை நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு டிஸ்கவரி, கண்டுபிடிப்பு. ஸோ இந்த ஃபன் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போதே கொடுக்கறது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே, ரைட். சாய்ஸ் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் அண்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட் டு தி அதர்ஸ். சாய்ஸ் நம்பர் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் பவர். யங்ஸ்டர்ஸ் நீங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், எம்பாரஸ்மெண்ட்ஸ் இருக்கும், இன்சல்ட்ஸ் இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது மைண்ட் வந்து சீக்கிரமா ஸ்டக் ஆயிடும். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு சைக்கலாஜிக்கல் எக்ஸசைசஸ். இது 3வது சாய்ஸ். 4th சாய்ஸ் அப்படிங்கிறது ஹெட்ரோஜெனிட்டி. இங்கிலீஷ்ல ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ ஸ்டூடெண்ட், 11th standard student, 12th standard student, 9th standard student and an engineering student அப்படின்னு ஒரு கலவையா இருக்கிறதுக்கு பேரு ஹெட்ரோஜெனிட்டி. அது ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட். இது சாய்ஸ் நம்பர் 4, ஹெட்ரோஜீனியஸ் லேர்னிங் என்விரான்மெண்ட். சாய்ஸ் நம்பர் 5, my personal favorite, டீம் பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ். 5:30 மணிக்கு செஷன் ஆரம்பிக்கும் போது டீமா பிரிச்சு விட்டுலாம். 3 டீம், 15 பேர் இருந்தாங்கன்னா 3 டீம், 10 பேர் இருந்தாங்கன்னா 2 டீம். அந்த டீமுக்கு ஒரு லீடர். அந்த டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அப்படியே அவங்க பண்றது, அவங்க பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சிஆர்எஸ் அப்படின்ட்டு கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல அந்த பர்சனுடைய பேரை போட்டு மார்க் பண்ணிட்டே வரும். இதுதான் நான் கொடுக்குற 5th சாய்ஸ். என்னன்னா டீம் பிளேயிங் ஸ்கில்ஸ் வித் அவார்ட் சிஸ்டம். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்டா, ஒரு யங்ஸ்டரா, இந்த 5 சாய்ஸஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் வந்துட்டு போறது அல்லாம ஒரு 1 மணி நேரம் டெய்லி அல்லது ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி டைம் எடுத்து இந்த 5 சாய்ஸ்ல எந்தெந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ஃபீஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது ஃபீஸா? இது எனக்கு அதுக்கு சம்பந்தம். நீ இப்பதானா தெரியுது நீ எழுதிக்க. சொல்லுங்க. உங்க தம்பி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், நீங்க பிசிஏ முடிச்சிட்டீங்க. பையன் வந்து உங்ககிட்ட கேட்கறான், இந்த காலேஜ்ல பிசிஏ முடிச்சில? ஆமா. உருப்படுற மாதிரி என்ன செஞ்சு? என்னடா அப்படி கேட்க? பிசிஏ முடிச்சதே ஒரு உருப்படுற விஷயம் தானே. அதெல்லாம் இல்லை, அது தானா நடந்தது. பட் அதெல்லாம் வேற என்ன செஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண அப்படின்னு நீங்க சொன்னா அந்த ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணணும். அப்பா கிட்ட சொல்லி ஃபீஸ் கிட்ட சொல்லு அப்படின்னா நியாயமான ஒரு ஃபீஸ் அப்படின்னா மந்த்லி எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? frank, honest, most importantly look into the economical condition. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், 500 வேணாம், 1000 வேணாம், 400 ரூபாய், 700, ஓகே 700, 500, 1000 வேணா. எல்லாம் வந்து நீங்க ஸ்டைலா சொல்றீங்களா இல்ல வீட்டுல அப்பா அம்மா கொடுக்குற லெவல்ல இருக்கிறத யோசிச்சு சொல்றீங்களா? எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இங்கிருந்து ஃபீஸ் எனக்கு கொடுத்தா தான் எனக்கு இது பேங்க்ல சேரும்.
என்னடா இவ்வளவு கொடுக்குறமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கும். ஐ பிலீவ் இன் தி ஸ்பிரிச்சுவல் வே. நீயும் சந்தோஷமா ஃபீஸை பே பண்ணணும், உங்க அப்பா அம்மா சந்தோஷமா கொடுக்கணும். இதனால என் பொண்ணுக்கு பெனிஃபிட் இருக்கு, இதனால என் பையனுக்கு பெனிஃபிட் இருக்குது, அவங்க சந்தோஷமா கொடுத்தாதான். ஏன்னா எனக்கு இதுதான் தொழில். இல்லாட்டி that becomes a cursed money. A cursed money will always carry curse and it will only affect the beneficiary. And I am very, very, very particular about it. ஆனா எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் நீ அழகா நின்று இங்கிலீஷ்ல பேசுற அந்த திறமை. தேர்ட் இயர் வரும்போது நீ இதே காலத்துல பேசாத, ஒரு ஐடி காலேஜ். தட்ஸ் தி ஆப்ஜெக்டிவ். என்ன சொல்லுங்க? அந்த டிசம்பர் 14th இருந்து 30 வரைக்கும் லீவை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான முடிவு வச்சிருந்தீங்கன்னா முடியுமா? சான்ஸே இல்லை. அப்பதான் நீங்க எங்கிட்ட ட்ரைனிங் நடக்கும். Any questions?